நீங்கள் வேஸ்ட்டு மக்களே, இங்கே பாருங்கள், மக்கள் குறை தீர்க்கும் படிவம் அவ்வளோ வளர்ச்சி துறையெல்லாம் இருக்குது. இதில் இங்கே பாருங்கள், இப்போ ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. 4 வருஷம் 5 வருஷம் ஆக போகுது. இவ்வளோ நாளாக செய்யாததை இப்போ இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நான் வந்து டிஎம்கே தான் நான், சரிங்களா? இப்போ எனக்கு அது மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. எப்பயோ யாரும் இனிமேல் செய்ய போகிறதில்ல. இது எதுக்கு? இது கேம்ப்லாம் போட்டாங்க, அப்போல்லாம் செய்யலாம்ல. ரேஷன் கார்டு இல்லாதவங்க, ஓட்டர் ஐடி இல்லாதவங்க, அவங்களாம் வந்து எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போல்லாம் வராதது இப்போ மட்டும் வந்துருமா? 5 வருஷமே முடிய போகுது. இப்போ இது என்ன கணக்கில் வரும்? சரி, நெக்ஸ்ட் டைமும் டிஎம்கேவே வராங்கன்னு வச்சுங்க. அப்போது அந்த டைம் செஞ்சுருவாங்களா? அப்போ ஏன் போன தடவை வந்ததுக்கு நீங்கள் செய்யலை? அது ஒரு கணக்கு இருக்குதுல்ல. போன டைம் வந்ததுக்கு செய்யலை, அப்போது அந்த பேலன்ஸ் வேலையை இந்த தடவை செஞ்சு முடிச்சிருவாங்களா? தப்பு. கஷ்டப்படுற ஜனங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கணும், எல்லாமே பண்ணி கொடுக்கணும். இன்னமும் ரேஷன் கார்டு இல்லாமல் அவஸ்தைப்பட்டவங்க எவ்வளோ பேர். அதனால் கஷ்டப்படும் போது கை கொடுங்க. நம்ம காலை வர போகிறாங்களே அப்படின்னும் போது நீங்கள் வந்து கை கொடுக்க வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் விழ போகிறீங்க. நீங்கள் விழ போகிற டைமில் நான் உங்களுக்கு கை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, சரிங்களா? இன்னும் 6-7 மாதத்தில் முடிய போகுது, எலெக்ஷனே வரப்போகுது. இப்போ வந்து இதை வந்து கொடுத்து குறைதீர் படிவம் மாதிரி கொடுக்குறீங்க. இதை ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சு செஞ்சு மக்களே யோசிங்க.